வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. அறிவாலயத்தில் நடப்பது என்ன? ஒன்றிய செயலாளர்களுக்கான போஸ்டிங் 5 ஸ்வீட் பாக்ஸில் கொடுத்தா போதும் அப்படின்னு போஸ்டிங் போட அங்கே அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறவர் அவர் பண்ணிகிட்டு இருக்கார். சில வேலை அமைப்பாக இருக்கிறவர் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் அறிவாலயத்தில். அப்படி இன்னொரு பக்கம் உதயநிதிக்கு வைக்கும் குறி, எப்படியும் துணை முதல்வரை சட்டமன்ற கூட்டத்தொடரில் கார்னர் பண்ணணும் அப்படின்னு அதிமுக ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறதாகவும் அதற்காக சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. இது உளவுத்துறை மூலமாக திமுகவுக்கு தெரிய வர முதல்வர்கிட்ட என்னென்ன ஃபைல் போகுதோ எல்லா ஃபைலும் இப்போ உதயநிதிக்கிட்டையும் போகுது. அதனால் தப்பித்து கொண்டார் உதயநிதி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ கூட்டத்தொடர் முடிஞ்சு அடுத்து பொங்கல்லாம் முடிஞ்சு பிப்ரவரியில் பட்ஜெட், அதை நோக்கி திமுக போயிட்டுருக்குது, தமிழக அரசு போயிட்டுருக்குது. இன்றைக்கி கூட இந்த யுஜிஏசி அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கி ஆளுநர் கையில் முழுக்க அதிகாரம் கொடுத்ததுக்காக தனி தீர்மானம், அதை நாம் கண்டிக்கிறோம். தமிழகமே கண்டிக்கும். அதை மாநில உரிமையை பறிக்கும் செயல். இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஒன்றிய செயலாளர்கள் நியமனம். திமுகவில் ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் அப்படின்னு அரசியல் புரட்சியில் செய்தி வந்தாலும் 72லேருந்து 110 ஆக்கணும் அப்படிங்கிறது கட்சியோட முடிவு. ஏன்னா அப்போ தான் புதியவர்களை உள்ளே போக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், நிர்வாகிகளை மதிக்கிறதுன்னு ஒரே குற்றச்சாட்டு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஊரில் நீங்கள் திமுககாரராக இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஊரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ இதை காதுக்கெல்லாம் இது போகுதா இல்லைன்னு தெரியல, அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குது. எல்லா கட்சியிலையும் இருக்குது. திமுகவில் இப்போ அதிகாரத்தில் இருந்தாலும் அதிகமாக இருக்கிறது. அது இல்லாமல் ஒரு 4-5 அமைச்சர்களுக்கு பெரும்பாலான அமைச்சர்களுக்கே ஒரு வருத்தம். அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இப்படி போயிட்டுருக்கும்போது ஒன்றிய செயலாளர்களுக்கான போஸ்டிங் திமுகவை இப்போ அந்த அமைப்பு ரீதியாக பிரித்து ஒன்றிய செயலாளர்களுக்கு போஸ்டிங் போட்டுட்ருக்காங்க. இதில் என்னென்னா அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி தான் அவர் தான் எல்லா வேலையும் பண்ணுறது. இப்போ என்னென்னா காசு கொடுத்தா தான் போஸ்டிங் போடுவேன், ஸ்வீட் பாக்ஸ் தான் அப்படிங்கிற லெவலுக்கு இப்போ போயிடுச்சு. இதை குறிப்பிடத்தக்க விஷயம், சென்னையில் புறநகரில் ரியல் எஸ்டேட் நிறையா பெருமளவுக்கு நடக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் இப்போ அண்மையில் இறந்துட்டார். அவர் இறந்து 16வது நாள் காரியம் கூட முடியல, அதுக்குள்ளே இன்னொருத்தருக்கு போஸ்டிங். எனக்கு அந்தளவுக்கு வேகம் எடுக்குதா அப்படின்னா இல்லைங்க, ஸ்வீட் பாக்ஸ் தான். அந்தளவுக்கு வேகமாக நிரப்பிட்டுருக்காரு. அவரை பற்றி, அந்த அமைப்பாக இருக்கவரை பற்றி அறிவாலயத்தில் சொன்னாலும் எதுவும் நடக்கவில்லை. அந்த அளவுக்கு அவர் கோல் வச்சு கொண்டிருக்கிறார். இன்றைக்கி திமுகவுடைய நிலைமை என்னென்னா, முதல்வருக்கோ உதயநிதி அவர்களுக்கோ பெரும்பாலும் திமுகவில் இருக்க அடிமட்ட தொண்டர்களுடைய குரல் போய் எட்ட மாட்டேது. ஒரு பெரிய திரை அவங்க முன்னாடி இருக்குது. ஜெயலலிதா இருக்கும்போது அவங்களுக்கு காதுக்கே எதுவும் போகாது, எல்லாமே முடிவெடுப்பாங்க ஒருத்தர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பல முடிவுகளை பலரால் எடுக்கப்படுகிறது. சிஎம் காதுக்கு வந்தால் ஈஸியாக நிறையா மேட்டர் முடிஞ்சிருங்க. இந்த சாம்சங் பிரச்சனைலாம் ஸ்ட்ரெயிட்டாக சிஎம் டீல் பண்ணியிருந்தால் எப்போயோ முடிஞ்சிருக்கும். இப்படி நிறைய விஷயங்கள் சிஎம் காதுக்கே வரல. மேல்முருகன்லாம் ஏன் ஆதங்கப்படுறாரு? சிஎம்கிட்ட நெருங்கவே முடியல. ஏதாவது ஒன்று சொல்லிடக்கூடாது. ஏன்னா ஆட்சியை பற்றி எதுவும் சொல்லிடக்கூடாது சிஎம்கிட்டன்னு ரொம்ப கவனமாக இருக்காங்க. இது ஒரு கட்சிக்கு நல்லதில்லை. எல்லா கட்சியிலையுமே, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, கீழே இருக்கவங்க குரல் கேட்கணும். இப்போ திமுக அப்படிங்கிற கட்சி இந்த தமிழகம் முழுக்க இருக்குது. நம்மளும் சொல்கிறோம் தமிழகம் முழுக்க இன்றைக்கும் நம்பர் 1. ஆனால் கொஞ்சம் யோசனை பாருங்கள், திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது. அங்கே திருநெல்வேலியில் மேயர் சரவணன் ஒருத்தரை மாற்றணுன்னு அங்கே போர்க்குடி தூக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மேயரு பெரிய பிரச்சனையாகி கடைசி நேரத்தில் பெரிய பாடுபட்டு அவரை மாற்றுறாங்க. சரி, மாற்றி ஒருத்தரை திமுக தலைமை அறிவிக்குது. அவர் எடுத்து பவுண்டராஜின்னு ஒருத்தர் எடுத்து நிற்கிறார் திமுகலேருந்தே. யார் இந்த தைரியத்தை கொடுத்தது? இதே ஜெயலலிதா மாவட்டத்தில் கலைஞர் இருந்தால் பண்ணிடுவாங்களா? வெளுத்து விட்டுருவோம்பா. கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் யார் நிற்கிறதுன்னு கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் அங்கே இருக்கக்கூடிய தலைவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலருக்கும் சண்டை. உதயநிதி அவர்கள் வரைக்கும் பிரச்சனை போய் என்றைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானமோ அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் நடக்கிற அன்றைக்கி பார்த்திங்கன்னா மேயர் அவங்க அந்த தலைவர் ஒரு பக்கம் சுற்றுலா, அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களை சுற்றுலா அனுப்புகிறாங்க. ஏன்னா அது நடக்கக்கூடாதுன்னு. தென்காசியில் பிரச்சனை. கோயம்புத்தூர் மேயரை மாற்றும் போது எல்லாம் வெளியில் கண்ணீர் சிந்துறதை பார்த்தோம். பல ரூபாய் செலவு பண்ணி வந்தனே, எனக்கு இந்த மேயர் பதவி கிடைக்கலையே, அதெல்லாம் வீடியோ வெளியில் வருது. இதெல்லாம் எப்படி வீடியோ வெளியில் வருது? சட்டமன்ற நிகழ்ச்சிகளை வெளியில் விட்டோம்னா தேவையில்லாமல் சிக்கல் வரும்னு அதை மறைக்கிறீங்க திமுக. அது மறைச்சது தப்பு தானே? கரெக்டாக கேட்கணும். திமுகனால ஆதரவுலாம் சொல்லக்கூடாது. அதிமுக ஆட்சியில் இருந்தால் திமுக கேட்பாங்க நேரடி ஒளிபரப்பு பண்ணணுன்னு. நேரடி ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு 2 நாளாக நேரடி ஒளிபரப்பே இல்லை. அங்கே மோடி அவர் முகத்தை மட்டும் காட்டுறாரு, ராகுலை காட்டலங்கும் போது மட்டும் நம்ம பொங்குறோம்ல. கரெக்டாக எப்போ பார்த்தாலும் போன தடவை பார்த்தீங்கன்னா நம்ம ராகுலும் அங்கே இருக்கக்கூடியவங்களும் பேசினாங்கன்னா ஸ்மிருதி இரானிலாம் இருக்கும்போது ஸ்மிருதி இரானி முகத்தையும் காட்டுவாங்க, ராகுல் முகத்தையும் காட்ட மாட்டாங்க. இப்போ கூட எதிர்க்கட்சி தலைவர் படத்தை காட்டுறதில்ல. அதே தானே இங்கே பண்ணுறீங்க. அவங்களாவது அப்படி பண்ணுறாங்க. நீங்கள் இப்போ இதே கட் பண்ணிட்டாங்க லைவே.
அது தப்பு இல்லது. திமுக பற்றி நம்ம அதை பேசி ஆகணும்ல, இது ஒரு பிரச்சனை. அதனால் திமுகவில் இன்றைக்கி வந்து ஸ்வீட் பாக்ஸ்கள் இருந்தால் ஒன்றிய செயலாளர் ஆகலாம் அப்படின்னா கொள்கை இதெல்லாம் இல்லையா? ஏன்னா அப்படின்னா வந்து வேலை செய்கிறவங்கெல்லாம் பின்தங்கி பின்னால் தள்ளப்படுவார்கள், வேலை செஞ்சவங்க சோர்ந்து போயிடுவாங்க. இதை யார்ப்பா மேலே போய் சொல்கிறது? அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை, சட்டசபையில் இன்றைக்கி வந்து பெரும்பாலும் இந்த சட்டக்கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஸ்கோர் பண்ண நிறைய முயற்சி பண்ணுறாங்க. அதில் எடப்பாடி பழனிசாமி 2 நாளாக வரல, அவர் உடம்பு சரியில்லை. அவர் யார் இந்த சார்னாங்க, இவங்க ஒன்று சொன்னாங்க. அப்புறம் இந்த கவர்னர் ஒரு ஆர்டர் போட்டு பல்கலைக்கழக பிரச்சனையில் அது ஒரு பிரச்சனை. இன்றைக்கி தனி தீர்மானம் போட்டாங்க. அனைத்து கட்சியும் ஆதரவு தான். ஏன்னா இன்றைக்கி பிஜேபி பண்ணது தவறு. இப்படி போயிட்டு இருக்கும்போது உதயநிதி அவர்கள்ட்ட, ஏன்னா மற்ற அமைச்சர்கள்ட்ட கேள்வி கேட்குறது உதயநிதியை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு அதிமுக நினைக்குது. நிறையா அவருடைய இலாக்கா சம்மந்தமாக கேட்போம். ஏன்னா இன்றைக்கி மாநிலம் முழுக்க எல்லா தொகுதியிலையும் நான் வந்து மைதானம் அமைப்பேன் அப்படின்னு சொன்னார். அது நிறைய கேள்விகள் இதெல்லாம் கேட்போம்னு நினச்சிட்டு இருக்கும்போது உளவுத்துறை மூலமாக இந்த தகவல் திமுகவுக்கு போய் இப்போ ஸ்டாலின் அவர்கள்ட்ட என்னென்ன ஃபைல் வருதோ எல்லா ஃபைலும் உதயநிதிட்ட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இப்போ ஓரளவுக்கு உஷாராயிட்டாருங்கிறாங்க. நம்மை பொறுத்தவரையில் உஷாராகுங்கிறத நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். வேகமாக செய்யுங்கள், நீங்கள் துணை முதல்வர் அப்படிங்கும்போது அதற்குரிய பொறுப்பு நிறையா இருக்குது. ஏன்னா அடுத்து திமுகவின் முகம் நீங்கள் தான். சரியோ தப்போ தமிழ்நாட்டில் திமுக அந்த 2 கட்சி தேவை. நீங்கள் இப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபிகிட்ட பயந்துட்டு இருக்காது. நீங்கள் பல விஷயங்களில் தவறு பண்ணுறீங்க. இதை யார் போய் கேட்குறதுன்னு தெரில. இப்போ எதிர்கட்சியே இல்லாத ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. சரி, ஆளுங்கட்சியாவது ஒழுங்காக இருக்கான்னு பார்த்தா ஆளுங்கட்சியில் பல்வேறு குளறுபடிகள். வெறுமன வந்து அவர் வந்து பெரியார் தப்பாக பேசிட்டார், கரெக்ட், திட்டணும். பிஜேபி மதவாத கட்சி, கரெக்ட், திட்டணும். அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. மாநில உரிமையை பாதுகாக்கணும், கரெக்ட் பண்ணணும். ஆனால் நீங்கள் நிறையா விஷயங்களை நிறைய அஜெண்டாவை பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து வலதுசாரி மாதிரி செய்கிறீங்களே, அதுதான் நமக்கு கோபமாகுது. 12 மணி நேரம் தொழிலாளர் சொல்கிறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டங்ஷன் பிரச்சனையில் முதல்லையே நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கணும்னு இப்போ அதிமுக கேட்குது. அதிமுக தான் ஆதரவாக இருக்குது. நீங்களாவது எடுத்து பேசுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். இன்னும் பல விஷயங்களில் பிஜேபியை வலுவாக இன்னும் நீங்கள், அதாவது என்னென்னா மாநில அரசுக்கு நிதி இல்லைங்கிறீங்க, கரெக்டாக? மாநில அரசுக்கு நிதி இல்லை, ஆளுநரை புறக்கணிப்போம். ஆளுநரை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க வேண்டியதானே? அதில் என்ன தடுமாற்றம் உங்களுக்கு? போன தடவை எதுக்கு நீங்கள் ஆளுநர் மாளிகைக்கு போனீங்க? முதல் வருஷம் போகல, 2வது வருஷம் ஏன் போனீங்க? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுதா இன்றைக்கி? கொஞ்சம் யோசனை பாருங்கள். சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது யாராவது இதற்கு பதில் சொல்ல முடியுமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய பரந்தூர் போராட்டமாகட்டும், மக்கள் யாராவது போராட்டம் பண்ணாலே உடனே அவங்க போராட்டத்தை ஒடுக்க வேண்டியது. நீங்கள் அவங்களுக்கு இதே போராட்டத்திற்கு டைமே கொடுக்கறதில்ல. இப்போ உயர்நீதிமன்றம் கூட அதான் சொல்லியிருக்காங்க. இந்த இப்போ வேல்முருகன்லாம் வந்து வெளியில் அவர்கள் பேசுகிறாரு. எதுக்காக பேசுகிறாரு? அவருக்கு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இருக்குது, உங்கள் கூட்டணி கட்சியை பேசுதே. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி பலதரப்பட்ட பிரச்சனைகளை சிக்கி தவிக்கிறது. பெரிய கோபுரம் மாதிரி தெரியும். கோபுரமாக இருக்க வேண்டும்னு திமுக காரங்க நினைக்கிற மாதிரி நம்மளும் நினைக்கிறோம். அப்படி இருக்க வேண்டும் என்றால் உட்கட்சி பிரச்சனை தீர்க்கணும். உட்கட்சியில் பெரிய பிரச்சனை, எதிரியெல்லாம் வர வேணாம், உள்ளே இருக்கவங்களே காணி பண்ணிடுவாங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் முதல்வர் காதுக்கு போகுமா இல்லையா தெரியவில்லை. நம்மை பொறுத்தவரையில் நீங்கள் உங்கள் கட்சியை எப்படி பண்ணுவேனா பண்ணிக்கோங்க. கட்சி செய்தியை சொன்னோம். நாட்டு மக்களுக்கு நீங்கள் நல்லது செய்தால் மக்கள் உங்களுக்கு வாக்களிப்பார்கள். அதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நானே முதல்வன் திட்டமாகட்டும், இல்லை நிறையா திட்டங்கள் நீங்கள் நல்லா தான் கொண்டு வந்துருக்கீங்க, நமக்கு மாற்று கருத்து. ஆனால் இந்த இது நம்ம கோயம்பேட்டிலேருந்து மாற்றுனீங்கல்ல அந்த சிஎம்டியை, ஒரு புது பேருந்து நிலையம். அந்த பேருந்து நிலையத்தில் இன்னும் கடையெல்லாம் ஆரம்பிக்கல. அது ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்குது. மக்களுக்கு ரொம்ப நேரம் செலவிடுது. இதெல்லாம் நீங்கள் கோட்டை விட்டால் வெகுஜன மக்களின் கோபத்துக்கு ஆளாவீர்கள். கண்டிப்பாக சொல்கிறோம், இன்றைக்கி எதிர்க்கட்சி இல்லை அப்படிங்கிறதுனால திமுக காட்டில் அடைமலை. இது அப்படியே தொடர்ந்து அடைமலை பெய்யும் அப்படின்னு நினைக்காதீர்கள். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்றைக்கு பிஜேபி எதிர்க்கிறாரோ அன்றைக்கி உங்களுக்கு சிக்கல். அது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எடப்பாடி பழனிசாமி என்றைக்கு பிஜேபி எதுக்குறாங்களோ அன்றைக்கி உங்களுக்கு சரி. எடப்பாடி பழனிசாமி பிஜேபி எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி, விஜய், பாட்டாளி மக்கள் கட்சி, உங்கள் கட்சியிலிருந்து வேல்முருகன் இவங்கெல்லாம் ஒன்றா போனாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய கூட்டணியாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை சிம்பிளாக ஜெயிச்சலாம் நினைக்கிறீங்க. 2026 சிம்பிளாக ஜெயிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி, விஜய் இவங்கெல்லாம் உற்றுவாங்களாங்கிறது நமக்கு சந்தேகம். 5 முனை போட்டியாக இருந்து திமுகவை வெற்றி பெற வைப்பது எதிர்க்கட்சிகளுடைய வேலையாக இருக்குமா அப்படிங்கிறத காலம்தான் முடிவு செய்ய வேண்டும். மறுபடியும் சொல்கிறோம், இடித்துரைப்பார் இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லாலும் கெடாம். திமுக செய்திகள் இவ்வளோதான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.